ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம ரீசனிங் கிளாஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், உருவ வகைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. ஓகேவா? உருவ வகைப்பாடு அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும், இது கண்டிப்பாக ஏதோ ஒரு இமேஜஸ் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு ட்ராயிங்ஸ் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ எஸ், இது வந்துட்டு விஷுவல் ரீசனிங் தான். அதாவது அவங்க ஒரு படம் மாதிரி கொடுத்துருவாங்க, இமேஜஸ் மாதிரி கொடுத்துருவாங்க, பிக்சர்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. அதில் எது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதை நம்ம சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிரர் இமேஜஸ் பார்த்துருப்போம். தென் வந்துட்டு நிறையா எம்பேடட் ஃபிகர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட்டாக நம்ம விஷுவல் ரீசனிங்கில் இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம். எம்பேடட் ஃபிகர்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால் நம்மளுக்கு கண்டிப்பாக எந்த மாதிரி கேட்கும், ஹைடனான ஒரு பாட்டு தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனால் நெக்ஸ்ட்டு நம்ம எந்த மாதிரி ரீசனிங்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட்டாக உள்ளது, இல்லை அதோடைய கவுண்டிங் ஃபிகர்ஸ், அதில் எத்தனை ஃபிகர்ஸ் இருக்குது அதை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் பண்ண சொல்லியிருப்பாங்க. இல்லை அதில் வந்துட்டு கண்டினியூஷன் பிக்சர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஸோ ஓகே, இப்போ இந்த ஃபிகரல் கிளாசிஃபிகேஷன், ஓகேவா? கிளாசிஃபிகேஷன் மீன்ஸ் வகைப்பாடு. ஓகே, ஸோ இதில் நம்ம மோஸ்ட்டாக எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனால், ஒரு இமேஜஸ் கொடுத்துருவாங்க, ஒரு 4-5 இமேஜஸ் கொடுத்துருவாங்க. அதில் 4க்குமே இப்போ 5 இமேஜஸ் கொடுத்தாங்க அப்படின்னா 4 இமேஜஸ் ஒரே மாதிரி இருக்கும். அதில் ஒன்று மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்ன ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். லாஜிக்கலாகவும் யோசிக்கணும். கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சிங்க அப்படின்னா இதுக்கு ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 1 or 2 மார்க்ஸ் நம்ம கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷுவல் ரீசனிங்கிறது ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக் தான். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க, எந்த மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் பார்க்கும்போது தெரியும். இந்த ஃபிகரல் கிளாசிஃபிகேஷனில் நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 50 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ 50 கொஷின்ஸுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்களேன், அவங்க கொடுத்துட்டாங்க, சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். அதாவது இந்த 5 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த 5 பிக்சர்ஸில் 4 பிக்சர்ஸ் ஒன்றா இருக்கும், ஒன்று மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சின்ன சிமிலாரிட்டிஸ் தான் இருக்கும், சின்ன டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அது என்ன சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்துட்டு இதில் மெயினான ஒரு இது. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் லாஜிக்கல் ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஆன்சர் பண்ணிடலாம். பட் யார் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்துட்டு ஈஸியாக நம்மளுக்கு ஸ்கோர் பண்ணிட முடியும். ஓகே, ஸோ நம்ம இதே ஒரே கொஷினில் நம்ம ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி உட்காந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கனால் கண்டிப்பாக நம்மளால் அடுத்தடுத்து போக முடியாது. ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்னா ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஒமிட்டட் பண்ணிடணும். லைக் இப்போ வந்துட்டு வேறு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 4 ஆப்ஷனையுமே வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா, ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் அதிகமாக தான் ஆகும். ஓகே, ஸோ ஒமிட் பண்ணிடணும். ஓகே, ஸோ இதில் நம்ம இந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷனில் ஒமிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரே ஒரு இது மட்டும் டிஃப்ரெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட்டை மட்டும் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த 5 பிக்சர்ஸ் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, இதில் வந்துட்டு என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த 1 2 3 4 5 இந்த பிக்சர்ஸை பாருங்கள். அதாவது இந்த ஃபஸ்ட்டு பிக்சர்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இப்படி கேட்டிருக்காங்க இல்லையா? ஓகே, ஸோ 4மே வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் தான் இருக்குது. நம்ம அந்த ஷேப்ஸை பார்க்கணுன்றது அவசியம் இல்லை. மேலே வந்துட்டு ஒரு பின்னு மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா? அதை மட்டுமே நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஓகே, ஸோ அது எந்த ஆங்கிளில் இருக்குது அப்படின்றத பார்க்கணும், எந்த டைரக்ஷன்ஸில் நோக்கி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகே, ஸோ இது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு எதுவுமே ஒரு ஒற்றுமை இல்லை. ஆனால் இந்த 4க்குமே ஒரு ஒற்றுமை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிக்சர்ஸை எடுத்துக்கிட்டிங்க, இந்த செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கேயுமே இந்த நுனியிலையோ இல்லை வந்துட்டு இந்த ஒரு கார்னர்லேயோ நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த பின் கொடுக்கல. ஓகேவா? அதே மாதிரி ஸ்கொயரையும் எடுத்துக்கோங்க. இந்த இந்த சைடில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா? இல்லை, இந்த கார்னரில் அவங்க எங்கேயுமே பின் வைக்கலை. ஓகே, ஸோ இது இஸ் லைக் ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அந்த ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை பார்த்துக்கோங்க, ஃபோர்த்துலேயும் நம்மளுக்கு இந்த
ஷேப்பில் இந்த கார்னரில் நம்மளுக்கு கொடுக்கவே இல்லை. ஸோ எல்லாமே நம்மளுக்கு நடுவில் தான் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லையா, சென்டர் பாயிண்ட்டாக தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இந்த ஷேப்பும். ஸோ எல்லாமே வந்துட்டு சென்டர் பாயிண்ட்டாக தான் போயிட்டுருக்கு. எங்கேயுமே கார்னரில் நம்மளுக்கு ஆன்சர் வரலை. கார்னரில் அந்த பின் பண்ணலை. அப்போ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நோட் பண்ணி பாருங்களேன். இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த சென்டர் கார்னரில் அவங்க பின் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ இந்த 4 ஆப்ஷன்லேயுமே அவங்க சென்டர் பாயிண்ட்டை கார்னர் பாயிண்ட், இந்த ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டில் எங்கேயுமே நம்மளுக்கு பின் கொடுக்கல, பின் வந்துட்டு வைக்கலை. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்னா டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி பார்த்தா நம்மளுக்கு ஆன்சர் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ அப்போ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட் அந்த கார்னர் ஜாயிண்ட் ஆகிற பாயிண்ட்டில் நம்மளுக்கு பின் கொடுத்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே அதே தான். ஓகேவா, ஸோ டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிகரை நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாமே பேரலல் லைன் தான் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டும் சரி, செகண்டும் சரி, தேர்டும் சரி, ஃபோர்த்தும் சரி, ஃபிஃப்த்தும் சரி, எல்லாமே வந்துட்டு 2 லைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, டேரக்ஷன்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜஸ்ட்டு அதே டேரக்ஷனில் போதா அப்படின்ற மாதிரி கிடையாது, வேறு டேரக்ஷனில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இதில் என்ன சிமிலாரிட்டிஸ், என்ன நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இது 1 2 3 1 2 4 5 அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் எடுத்துக்கோங்களேன். அதோட லைன்லாம் எப்படி இருக்குது, அது எந்த சைடு போனாலும் பேரலல் லைன் மாதிரி இருக்கா, ஓகே. ஸோ இதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேரலல் லைன் மாதிரி இருக்குது. பட் இந்த தேர்ட் ஆப்ஷனை மட்டும் எடுத்துக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. ஸோ பார்த்தாலே நம்மளுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், இது இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் நம்மளுக்கு வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இதில் ஒன்றுமே இல்லை, பார்த்தோன்னே கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 4மே வந்துட்டு கரெக்டான ஒரு இதில் இருக்குது. பட் ஆனால் இந்த 3வது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒருவேளை இதுவும் வந்துட்டு இப்படி கொடுத்துருந்தாங்க, கரெக்டாக இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அப்போ நம்ம ஆங்கிள் டேரக்ஷன்ஸை பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா லைன்ஸுமே ஒரு மாதிரி பேரலல் லைன்ஸாக இருக்குது. இது மட்டும் கொஞ்சம் விலகி இருக்குது, லைக் திஸ் இப்படி இருக்குது. அப்படின்றனால நம்ம இதை தான் ஆப்ஷன் 3 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுமே அதே தான், சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு பார்த்தோன்னா இதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதை தான் நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தோன்னே இது தெரியாது. ஓகே, ஸோ நம்ம நல்லா கூர்நிப்பாக பார்க்கணும், நல்லா கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேர்ட் ஆப்ஷன்லேயும் ஃபோர்த் ஆப்ஷன்லேயும் நடு சென்டரில் நம்மளுக்கு ஒரு மாதிரி ஃபுல் ஸ்டாப் மாதிரி வச்சுருக்காங்க, லைக் திஸ். ஓகே, இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியாது. ஏன் அப்படின்னா இது எதுவுமே வந்துட்டு ஒரு சிமிலாரிட்டிஸே இல்லை, மீதி உள்ள கண்டுபிடிக்க முடியாது. நம்மளுக்கு 4 ஆப்ஷன்லேயும் ஒரே இது இருக்கணும், ஒரே ஒரு ஆப்ஷனில் அது இருக்கக்கூடாது, அதுதான். பட் ஆனால் இங்கே 2 ஆப்ஷனில் இருக்குது, மீதி 3 ஆப்ஷன்ஸில் கரெக்டாக இருக்குது. ஓகேவா, அந்த புள்ளி அந்த டாட் இல்லை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 1 2 3 4 5 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே இந்த ப்ளஸ் அண்டு மைனஸை நல்லா கவனிச்சுக்கோங்களேன். இந்த ப்ளஸ்ஸையும் இந்த ஆரோ மார்க்கையும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் ஈஸியாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும், இந்த ப்ளஸ்ஸும் இந்த ஆரோ மார்க்கும் அந்த டார்க் ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அங்கனக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, ஸோ அங்கனக்குள்ளே தான் இருக்குது. பட் ஆனால் இந்த தேர்ட் ஆப்ஷனை பாருங்களேன், இந்த ஃபோர்த் ஆப்ஷனை பாருங்களேன், எந்த சைடில் அந்த
ப்ளஸ்ஸும் அந்த ஆரோ மார்க்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 2 3 5க்கெலாம் இந்த டார்க் ஷேடட் பக்கத்தில் தான் என்னவா இருக்குது. ஸோ டார்க் ஷேடட்னா இப்போ இது வந்துட்டு ஒரு டார்ச் லைட் மாதிரி இருக்குது இல்லையா, அந்த டார்ச் லைட் பிடிப்போம் இல்லையா, அந்த சைடில் தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, ஆரோ மார்க்கு ப்ளஸ் இருக்குது இந்த 4க்குமே 1 2 தென் வந்துட்டு 3 5 இதுலையுமே. பட் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த டார்ச் லைட் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு லைட் எரியும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த ப்ளஸ்ஸும் இந்த ஆரோ மார்க்கும் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இதுங்களுக்குள்ள ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆன்சர் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ நீங்கள் இந்த டாட்டை மட்டுமே கவனிச்சிங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியாது. பட் ஆனால் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு விஷயங்களையும் நம்ம கவனித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே அதே தான். என்னென்னா சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுவுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஃபிகர்ஸை தான் நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இல்லையா. ஓகே, ஸோ பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதுக்குமே நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்குமே நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையாக நம்ம ஆன்சர் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, பின் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஆரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட்டு பின்னு ஆரோ மார்க். ஓகே, இது மட்டுமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, ஸோ இதில் கண்டுபிடிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஓகே, ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன் ஆல் த ஃபிகர்ஸ் எல்லா ஃபிகர்ஸ்லையுமே ஏதாச்சும் ஒரு 2 ஸ்மால் செக்மெண்ட்ஸ் இருக்குது இல்லையா. அதாவது இந்த பின்னுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக ஒரு 2 இதுதான் வருது, கோடு மாதிரி வருது. ஓகே, ஸோ 2 கோடு மாதிரி வருது. ஸோ நல்லா நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இந்த பின் பாருங்கள், இல்லை இந்த ஆரோ மார்க் பாருங்கள், இந்த பின்னுக்கு பக்கத்தில். ஓகே, அதாவது சரி ஓகே, இதில் நம்ம இப்படி பார்க்குறத விட நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னு ஆரோ மார்க்குன்னு இருக்கு இல்லையா. ஸோ ஆரோ மார்க் பின்னு, நெக்ஸ்ட்டு பின்னு ஆரோ மார்க் பின்னு ஆரோ மார்க் பின்னு அப்படின்றது நம்மளுக்கு மாற்றி மாற்றி வந்திருக்கு, ரொட்டேட் ஆகிருக்கு. ஓகே, இதில் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பின்னுக்கு அடுத்து நம்மளுக்கு 2 தான் லைக் திஸ். இதை மட்டும் நோட் பண்ணுங்க. இது வந்துட்டு பின்னா, இந்த பின்னுக்கு அடுத்து 2 இருக்குது, 3வது தான் இந்த லைன் இருக்குது. இது பின்னா, அப்போ இங்கே வந்து 3வது லைன் தான் இந்த நீட்டமாக இருக்குது. இது பின்னா, பின்னோடைய 3வது லைனில் தான் இது நீட்டமாக இருக்குது. இது பின்னா, பின்னோடைய 3வது லைனில் தான் இது நீட்டமாக இருக்குது. பட் ஃபஸ்ட் ஆப்ஷனை பாருங்களேன், பின்னோட 4வது லைனில் தான் இந்த பெரிய லைன் இருக்குது. ஸோ இதுதான் இதோடைய டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. அதாவது ரொம்ப நம்மளை யோசிக்கிற வைக்கிற மாதிரியும் நம்மளுக்கு இந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன்ஸில் நம்மளுக்கு கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான டெக்ஸ்ட் தான். இதில் நம்மளுக்கு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது வெளியிலேருந்து பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம். பட் உள்ளுக்குள்ளேருந்து நம்ம பார்த்தோம் நல்லா. இதை வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஸோ அப்படி கவனிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ ஆப்ஷன் 1 தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் 1 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன், இதுவுமே அதே தான். ஓகே, இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் நம்மளுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். என்னென்னா இது வந்துட்டு ஏதோ ஒரு பாலில் குச்சி சொருவி வச்ச மாதிரி இருக்குது இல்லையா. இல்லை நம்ம இதை கொரோனா வைரஸ்னு கூட சொல்லலாம். அந்த ஒரு சிம்பிள் மாதிரி தான் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, இல்லை இது வந்துட்டு ஒரு சூரியன், ஏதாவது சின்ன பிள்ளைல ட்ராயிங்ஸ் வரைவாங்கள்ல, சில்ட்ரன்ஸ்லாம் அந்த மாதிரியும் இருக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இதில் எல்லாமே அந்த பாலுங்கிறது கம்ப்ளீட் ஆகிருக்கு, அந்த ஸ்டிக்கை வச்சு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஆனால் இந்த செகண்ட் ஆப்ஷனில் பாருங்களேன், நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை இல்லையா. நம்மளுக்கு ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகலை, இதெல்லாம் அப்படியே இருக்குது. ஓகே, அப்போ இது மட்டும் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகாதனால நம்ம ஆப்ஷன் 2 தான் கரெக்டுன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ 1 3 4 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கனால அது கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. பட் இதில் டிஃப்ரெண்ட்டாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் இதில் டிஃப்ரெண்ட்டாக உள்ள மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஸோ ஆன்சர் 2 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்களேன். சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர்ஸ். ஓகே,
இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓகே ஏதாச்சும் ஒரு பாக்ஸில் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, வேறு என்ன இதில் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம். ஏதோ இந்த 5லேயுமே காமனாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் தான் ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் நீங்கள் நல்லா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றில் தான் நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த சைடு நல்லா நோட் பண்ணி பாருங்களேன், ஒரே சைடில் தானே ஷேட் பண்ணியிருக்காங்க, பட் இது மட்டும் மேலே. ஓகேவா? ஸோ இதில் எங்கெங்கே ஷேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட் ஹேண்டில் கீழே தான் டவுன்வேர்ட்ஸில் தான் நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. இந்த இமேஜாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த 4th இமேஜாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த 3rd இமேஜாக இருக்கட்டும் சரி, இல்லை இந்த 2nd இமேஜஸாக இருக்கட்டும் சரி. பட் ஆனால் இந்த ஃபஸ்ட் இமேஜஸில் மட்டும் நம்மளுக்கு ஓகே ரைட் சைடில் தான் பண்ணியிருக்காங்க, பட் டவுன்வேர்ட்ஸான்னு பார்த்தா இல்லை, மேலே தான் நம்மளுக்கு பண்ணியிருக்காங்க இல்லையா? மேலே தான் நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க, அப்வர்ட்டில் தான் நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க. பட் இதோட யூனிஃபார்ம் படி பார்த்தோன்னா நம்மளுக்கு இங்கே தான் ஷேட் ஆகிருக்கணும், பட் ஆனால் இங்கே ஷேட் ஆகலை. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 1 தான் நம்ம ஆன்சராக சூஸ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், என்ன கேட்டிருக்காங்கன்னா இதுவுமே அதே தான், டிஃப்ரெண்ட்டாக நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ 1 2 3 4 5ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1ல் ரெண்டுத்துக்குமே சரிசமமாக 2 பங்கு போட்டிருக்காங்க. அதாவது குவார்ட்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, குவார்ட்டர் போர்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்துட்டு குவார்ட்டர் போர்ஷன் தான், இதுவுமே வந்துட்டு பிரித்தா சரிசமமாக குவார்ட்டராக தான் வரும். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா என்ன தான் ட்ரையாங்கிளாக இருந்தாலும் இப்படி கொடுத்துருந்தா அது கண்டிப்பாக எல்லாத்துக்குமே சரிசமம்னா கண்டிப்பாக கிடையாது, கண்டிப்பாக சரிசமமாக நம்மளுக்கு வந்திருக்காது. பட் இந்த மாதிரி அவங்க பிரிச்சிருக்கிறனால நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த குவார்ட்டர் போர்ஷன் கண்டிப்பாக நம்மளுக்கு 3 பேர்த்துக்குமே கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது 4மே, அதாவது 1 2 3 5மே சரிசமமாக நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு, அதோடைய பங்குகளை பிரித்து கொடுக்குறாங்க. பட் இந்த 4th ஒன் மட்டும் பாருங்களேன், இதுவுமே வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, பட் சரிசமமாக இருக்கா அப்படின்றத பாருங்கள். இந்த சைடு உள்ளது பெருசாகவும் இந்த சைடு உள்ளது சின்னதாகவும் இருக்கும். ஓகேவா? இந்த சைடு உள்ளது பெருசாகவும் இந்த 2 சைடும் பெருசாகவும் இது 2 சின்னதாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாருங்கள், கரெக்டான ஒரு அளவு இல்லை. ஓகே, ஸோ இந்த மாதிரி 1 2 3 5 இந்த மாதிரி நம்மளுக்கு கரெக்டான அளவு நம்மளுக்கு இந்த 4th ஆப்ஷனில் இருக்காது. ஸோ 4th ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். நம்மளுக்கு கரெக்டான அளவு இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த 4th ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ என்னன்னா இப்போ வந்துட்டு இந்த ட்ரையாங்கிளே வந்துட்டு நம்மளுக்கு இப்படி பிரிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடச்சிருக்காது. ஓகே, சரிசமமாக நம்மளுக்கு கிடச்சிருக்காது. பட் ஆனால் அவங்க இந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. சரி, நம்ம இன்னொரு தடவையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யோசிப்போம், ஸோ ஸ்ட்ரெயிட் லைனாக தானே பிரிச்சிருக்காங்க, பட் இது மட்டும் நம்மளுக்கு இப்படி பிரிச்சிருக்காங்களே அப்படின்னு கொஞ்சம் யோசித்து நம்ம இதை வந்து சூஸ் பண்ணிடுவோம், 5th ஆப்ஷனை சூஸ் பண்ணிடுவோம். பட் ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். ஓகே, ஸோ குவார்ட்டர் போர்ஷன்ஸ் 4க்குமே கிடைக்கணும். பட் ஆனால் இந்த 4th ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2க்கு ஒரு 2 வந்துட்டு அதிகமாகவும் 2 கம்மியாகவும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்துட்டு கண்டிப்பாக நம்மளுக்கு ஆப்ஷன் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். தென் 8th கொஷின் பாருங்கள். 8th கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஒரு ஏரோ மார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டிஃப்ரெண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நிதானமாக யோசிச்சு தான் நம்மளுக்கு இதில் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நல்லா நீங்கள் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த 2 போர்ஷன்ஸே மட்டும் கவனிங்களேன். ஓகே, ஸோ இதை மட்டும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இங்கே அப்படி ஒன்று கொடுக்கல இல்லையா? ஸோ இதோட ஏரோ மார்க்லாம் எப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு, தென் இப்படி வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கு, நெக்ஸ்ட் இப்படி வந்திருக்கு. இதுலேயுமே அதே தான். ஓகே, ஸோ இப்படி வந்திருக்கு,
தென் இப்படி வந்திருக்கு. இதுலேயுமே அதே கான்செப்ட் தான். பட் இந்த 5th மட்டும் நம்மளுக்கு வேறு மாதிரி கான்செப்ட் வந்திருக்கு. வேறு மாதிரி கான்செப்ட் மீன்ஸ் நம்மளுக்கு இந்த ரெண்டுமே வந்துட்டு இந்த ஆரோ மார்க் நம்மளுக்கு பார்க்குற மாதிரி இருக்கணும் இல்லையா? பட் ஆனால் இந்த 5th ஆப்ஷனில் அப்படி ஒரு இதுவே இல்லை. அப்படி ஒரு கண்டனே அவங்க நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆப்ஷன் 5 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர்னு நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதாவது வெளிப்படையாக அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி தெரியும், இதில் ஒன்றுமே டிஃப்ரெண்ட் இல்லை, ஐ மீன் இதில் டிஃப்ரெண்ட் இல்லை, ரொம்ப கண்டுபிடிக்கணும், ஏதோ ஹைட் தான் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, பட் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க, அதாவது நல்லா நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, என்ன அதில் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இது ஜஸ்ட்டு எம்பேடட் ஃபிகர்ஸை விட இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸி தான். ஓகே, எம்பேடட் ஃபிகர்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கண்டிப்பாக ஒரு பார்ட் வந்து ஹைட் ஆகிருக்கும். பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக தான் கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளுக்கு வராது டைமிங். 10 செகண்ட்ஸ்லேயே இதை ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டுமே அதே தான், சூஸ் த டிஃப்ரெண்ட் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம இந்த கோடை மட்டுமே கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 பாக்ஸ்லேயுமே நம்மளுக்கு என்னவா இருக்குது, 5 ஆப்ஷனுமே நம்மளுக்கு சர்க்கிளாக தான் இருக்குது. சர்க்கிளை டயாமீட்டராக நம்மளுக்கு பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஸோ சர்க்கிளை நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டயாமீட்டராக பிரிச்சுருக்காங்க. ஓகே, ஸோ சரிசமமாக 2 பிரிச்சுருக்காங்க. பட் ஆனால் இந்த 3rd ஆப்ஷனை மட்டும் கவனிங்களேன், சரிசமமாக நம்மளுக்கு பிரிக்கலை. ஓகே, ஸோ அதில் கொஞ்சமாக தான் பிரிச்சுருக்காங்க. பட் பிரிச்சுருந்தா நம்மளுக்கு இப்படி பிரிச்சுருக்கணும். ஓகேவா, இப்படி பிரிச்சுருந்தா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி ஏதோ ஒரு ஆன்டி கிளாக் வைஸோ இது வந்துட்டு போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் இதில் நம்மளுக்கு நல்லாவே தெரியுது ஒரு சர்க்கிளை 2ஆக பிரிச்சுருக்காங்க சரிசமமாக. பட் ஆனால் இந்த 3rd ஒன்னில் மட்டும் நம்மளுக்கு அந்த மாதிரி இல்லை. ஓகே, ஸோ அப்போ 3rd ஆப்ஷனில் தான் இது கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி. இதுவுமே அதே தான், டிஃப்ரெண்ட்டானதை சூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எது வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன். ஓகே, ஸோ இப்போ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னா, ஓகே இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. மல்டிப்ளை சிம்பிள் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, தென் வந்து சர்க்கிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது. இதுலேயுமே ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, தென் வந்துட்டு மல்டிப்ளை சிம்பிள் இருக்குது. அடுத்தும் பார்த்திங்கன்னா இதுலேயுமே அதே தான், அதாவது எல்லாமே இருக்குது, இந்த 2லே உள்ளது எல்லாமே இதுலேயும் இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இதுலேயுமே எல்லாமே இருக்குது, ப்ளஸ் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, சர்க்கிள் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது, மல்டிப்ளை இருக்குது. பட் இந்த ஆப்ஷனை மட்டும் பாருங்களேன், நம்மளுக்கு புதுசாக ரெக்டாங்கிள் வந்திருக்கு. இந்த ரெக்டாங்கிளுக்கு பதிலாக நம்மளுக்கு அங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்கணும் இல்லையா? ஸோ இது வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிம்பிள்ஸாக இருக்கே, அப்போ கண்டிப்பாக அது கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்குமா, இல்லை ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்குமா, இல்லை லெஃப்ட் சைடு மூவ் ஆகிருக்குமா, ரைட் சைடு மூவ் ஆகிருக்குமா, அந்த கான்செப்டில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ இப்படியும் நம்ம ஆன்சர் பண்ணணும், இப்படியும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி கொஷின்ஸ் பார்க்கணும். ஏதோ ஒன்று இங்கே மிஸ் ஆகிருக்கு, இங்கே எல்லா சிம்பிள்ஸுமே இருக்குது, பட் ஆனால் இங்கே ப்ளஸ் சிம்பிள் மிஸ் ஆகிருக்கு, அதுக்கு பதிலாக நம்மளுக்கு ரெக்டாங்கிள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஒன்று அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ 4th ஆப்ஷன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, இதில் நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு எந்த மாதிரி ஆன்சர்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா இந்த இன்டூவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்களேன், இதெல்லாம் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் தான் இருக்குது. பட் நான் இதில் மட்டும் பாருங்கள், அந்த ஆப்ஷன் 3ல் மட்டும் சரிசமமாக, ஐ மீன் ஆப்போசிட்டை விட பக்கத்தில் இருக்குது. ஓகே, ஸோ அந்த 1 2 தென் 4 5ல் தான் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. பட் ஆனால் இந்த 3ல் மட்டும் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்குது. ஸோ இது தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ இப்படியும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே தான். ஓகே, ஸோ நம்ம இப்படியே யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கான்செப்ட் இருக்கும். ஓகே, ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே நல்லா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இது 1, ஓகே ஸ்ட்ரைட் லைன் 1 2, ஓகேவா, இதில் 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ 1 2 3 இதுலேயுமே 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான். ஸோ 3 இருக்குது. ஓகே, ஸோ இது 1 2 3 4 இதில் 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது 1 2 3 இதுலேயுமே நம்மளுக்கு 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. அப்போ எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? இந்த 4th ஆப்ஷன்ஸ் தானே. என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 2 3 5 இது எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் இருக்குது. பட் ஆனால் இந்த 4th ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, தென் 13th கொஷின் பாருங்கள், இதில் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நம்ம எந்த மாதிரி கொஷின்ஸு எந்த மாதிரி லாஜிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது வந்துட்டு ஏதோ ஒரு சக்கரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். அந்த சக்கரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக 3யுமே அதாவது ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆப்போசிட் டைரெக்ஷனோ இல்லை பக்கத்தில் டைரெக்ஷனோ நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, ஸோ இதுலேயுமே நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுலேயுமே நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இதுலேயுமே நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா, மிஸ் ஆகிருக்கிறது நம்மளுக்கு இது இல்லை. ஓகேவா, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் நம்ம பார்த்துக்கணும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் இந்த 3rd ஆப்ஷனில் பாருங்களேன், நம்மளுக்கு முழுசாக கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்மளுக்கு முழுசாக கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இப்போ ஆன்சர் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் 1 2 4 5 இது 4மே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சக்கரத்தில் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஃப்ளவர் மூலியமாகவோ இல்லை வந்துட்டு நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இந்த 3rd ஆப்ஷனில் மட்டும் நம்மளுக்கு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணலை. ஓகே, ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ ஆன்சர் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓகே இதில் வந்துட்டு நம்மளுக்கு பார்க்கும்போது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். பட் இதுக்குள்ளேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன், செகண்டு 3 4 5 எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கார்னர் இந்த எட்ஜில் நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ 2 இதில் ஷேட் பண்ணி ஒரு இதை மட்டும் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ பட் செகண்ட்லேயுமே அதே கான்செப்ட் தான். 2 இதில் ஷேட் பண்ணி ஒரு இதை மட்டும் விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதே தான் 3வதுலேயும் ஷேட் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஒன்றில் மட்டும் நம்மளுக்கு விட்டுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதையும் வந்து ஷேட் பண்ணி இதை விட்டுருக்காங்க இல்லையா. பட் 4th ஆப்ஷன்ஸை பாருங்களேன், 3 கார்னர்லேயுமே நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஷேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இது நம்ம நல்லா வந்துட்டு இந்த அதாவது இந்த கொஷின்ஸை பார்த்தோன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே, ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 4th ஆப்ஷன்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, இவங்களுடைய லாஜிக்ஸ் என்ன, இப்போ வந்துட்டு 3 இது இருக்குது இல்லையா. ஸோ இதில் வந்துட்டு 2 தான் ஷேட் பண்ணியிருக்காங்க, 2 தான் வந்துட்டு ஷேட் பண்ணலை இந்த இடத்துல. ஓகேவா, அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போ இது 3லேயுமே நம்மளுக்கு ஷேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆன்சர் என்ன, 4th ஆப்ஷன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஆன்சராக போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது இல்லையா. ஸோ இதில் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சிம்பிள் தான். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எத்தனாவது இந்த ஃபிகர் நம்ம கொண்டு வரதுக்கு எத்தனை ஸ்ட்ரைட் லைன்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்றத பாருங்கள். ஸோ 1 2 3 4 5 ஸ்ட்ரைட் லைன்ஸாக, அதாவது நான் வெளியில் உள்ளதை மட்டும் தான் போடுறேன். உள்ளுக்குள்ளதை பாருங்கள், 1 2 3 4 5 6 ஓகேவா. ஸோ வெளியில் உள்ளது 5, உள்ளே உள்ளது 6. ஓகே, இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2வது ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. வெளியில் உள்ளது ஸ்ட்ரைட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 4 இருக்குது, உள்ளுக்குள்ளே உள்ளது 3 4 இருக்குது, உள்ளுக்குள்ளே உள்ளது 3. ஓகே, பட் ஆனால் இங்கே வெளியில் உள்ளது 5, உள்ளுக்குள்ளே உள்ளது
6. ஸோ என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த ட்ரையாங்கிளை மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 இருக்கும், உள்ளுக்குள்ளே உள்ளது 4 இருக்கும் இல்லையா? இதுதான் கான்செப்ட். இது வந்துட்டு 4 இருக்கும், உள்ளுக்குள்ளே உள்ளது அந்த ஃபிகரை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு 5 இருக்கும். இதுவுமே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 5 இருக்கும், உள்ளுக்குள்ளே உள்ளது 6 இருக்கும். ஓகே. ஸோ அப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது இது வந்துட்டு இந்த மாதிரி லாஜிக்ஸும் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி லாஜிக்ஸும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ என்ன அப்படின்னா, உள்ள ஒரு ஃபிகர் வெளியில் உள்ள ஃபிகர் இருக்குது. ஓகே. உள்ளே உள்ள ஃபிகர் வெளியில் ஒரு ஃபிகர் இருக்குது. அந்த ஃபிகரில் என்னவா இருக்குது அப்படின்னா, வெளியில் உள்ளதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே உள்ளதை விட கம்மியாக தான் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த ஃபிகர்ஸில் மட்டும் பாருங்களேன், வெளியில் உள்ள ஃபிகர் அதிகமாக இருக்குது ஸ்ட்ரைட் லைன்ஸ், உள்ளே உள்ளது கம்மியாக இருக்குது. பட் மீதி உள்ளதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியில் உள்ளது கம்மியாக இருக்குது, உள்ளே உள்ளது அதாவது நிறையா உள்ளே உள்ளது பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு லைன்ஸ் வந்து இருக்குது. ஓகே. அப்போ இது மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரென்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ அப்போ ஆன்சர் 2 தானே கரெக்டான ஆப்ஷன். அப்போ நம்ம இப்படி தான் நம்ம லாஜிக்ஸ் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ இது வந்துட்டு நீங்கள் வேறு மாதிரி லைக் ஆப்ஷன்ஸை வச்சு பார்த்தோம், கொஷின்ஸை பார்க்காம வெறும் ஆப்ஷன்ஸை மட்டுமே நம்ம வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே. ஸோ இப்படி தான் நம்ம இதுக்கு ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டெக்னிக் தான். இதை வந்துட்டு நம்ம வந்துட்டு குழம்பிக்கிற அளவுக்கு இதில் ஒன்றுமே இல்லை. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இது பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு வி ஷேப்பு, ரெண்டுமே வந்துட்டு டபிள்யூ. ஓகே. வி ஷேப் தான் போயிட்டுருக்கு. ஓகே. அப்போ தேர்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு இந்த மாதிரி வந்துட்டுருக்கு இல்லையா? எம் மாதிரி வந்துட்டுருக்கு. ஆனால் 4 5லாம் நம்மளுக்கு இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓகே. பட் இது மட்டும் டேரெக்ஷன் அப்படியே தலைகீழாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கே தெரியும், ஆப்ஷன் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நம்ம இப்படி தான் இதுக்கு சால்வ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு கொஷின்னா அது இதுதான். ஓகே. பார்த்த உடனே ஆன்சர் பண்ணிடலாம். இதுக்கெலாம் நம்மளுக்கு 1 செகண்ட் கூட தேவைப்படாது அந்த ஆன்சரை சால்வ் பண்ணுறதுக்கு. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே. இதுவுமே எல்லாமே நம்மளுக்கு என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகே. பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இது A1 2 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. இந்த எஃப்ஐயும் மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணும். இந்த இசட்டையும் 1 2 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணும். தென் இது ஈன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 4 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் வேணும். இந்த என்னன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 2 3 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் இருக்குது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும்? இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, 4th 1. ஸோ 4th 1 தான் இந்த ஆல்ஃபபெட்டில் மட்டும்தான் நம்மளுக்கு 4 ஸ்ட்ரைட் லைன்ஸை மேக் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ மீதி உள்ளதெல்லாம் நம்மளுக்கு 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மீதி 4மே நம்மளுக்கு சேமாக இருக்குது, 1 மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் 4th ஆப்ஷன். ஓகே. ஸோ 4th ஆப்ஷன்ஸ் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர்னு நம்ம சால்வ் பண்ணிடணும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே. இதில் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஃப் இங்கே ஓ இருக்குது, யூ இருக்குது. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸில் நம்மளுக்கு வராது. இதை வந்து நம்ம எப்படி யோசிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லெட்டர்ஸை நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும் வவல்ஸ் அப்படின்னு. AEIOU. ஓகேவா? AEIOU. இந்த AEIOUவில் இ வந்துருச்சு, ஐ வந்துருச்சு, ஓ வந்துருச்சு, யூ வந்திருக்கு. பி மட்டும்தானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பி மட்டும் தான் நம்மளுக்கு கான்சனன்ட் நம்பராக இருக்குது. மீதி எல்லாமே நம்மளுக்கு வவல்ஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் நம்மளுக்கு 1 அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ அதில் நமக்கு பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். என்னென்னா இந்த பாக்ஸ் மாதிரி வர இடத்துல நம்மளுக்கு டாட் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த டாட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த பாக்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு ஒரு டாட் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த தேர்ட் ஆப்ஷனில் மட்டும் நம்மளுக்கு டாட் கொடுக்கல. ஸோ ஆப்ஷன் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்குது. ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 20th கொஷின் இல்லையா? ஓகே. ஸோ 20th கொஷினை நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, இதை வந்துட்டு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நிறையா எடிட்டிங் பண்ணும் போதோ சரி, இல்லை கம்ப்யூட்டர் பார்க்கும் போதோ சரி, இதை வந்துட்டு இப்போ நீங்கள் ஃபாண்ட்டை வந்துட்டு நடு சென்டரில் வைக்கிறீங்களா, இல்லை ரைட் சைடில் வைக்கிறீங்களா, இல்லை லெஃப்ட் சைடில் வைக்கிறீங்களா கேட்பாங்க இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இது. ஓகே. ஸோ அப்போ இதில் நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு கிராஸாக தான் இருக்குது இல்லையா? பட் ஆனால் இதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக இருக்குது.
இதை தாண்டி நம்மளுக்கு போகல செகண்ட் ஆப்ஷனில். இதுவுமே வந்துட்டு இப்படி தான் இருக்குது, லைக் திஸ், இந்த மாதிரி தான் இருக்குது. இதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இதில் நம்ம டைரக்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக சால்வ் பண்ண முடியாது, டிஃப்ரென்ஸை தான் பார்க்கணும். ஸோ பெரிய லைன் சின்ன லைன் நம்மளுக்கு சரிசமமாக இல்லை, பட் ஸ்ட்ரெயிட்டாக தானே இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக தானே நம்மளுக்கு இருக்குது. ஸோ எதுவுமே ஏற்றலும் கூத்தலும் மாதிரி இல்லை இல்லையா. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒன்னில் மட்டும் பாருங்களேன். ஃபஸ்ட்டு ஒன்னில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஒரு கரெக்டான ஒரு அலைன்மெண்ட் மாதிரி நம்மளுக்கு வரல. ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்படி தான் அதை சால்வ் பண்ணணும். ஓகே, இது ரொம்பவே ஒரு ஈஸியான ஒரு லாஜிக் தான் அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்மளுக்கு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோ, இந்த ஆரோ வந்துட்டு நம்மளுக்கு எந்த டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எந்த டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆப்ஷன், நெக்ஸ்ட்டு, அடுத்து, ஐ மீன் இந்த 3, 4, 5 சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகேவா, 1ங்கிறது இப்படி போகுது. ஓகே, இது கண்டிப்பாக நம்மளுக்கு என்னவா இருக்கும், கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் ஆகுது. தேர்டு ஒன்றும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் ஒன்றும் நம்மளுக்கு கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் ஆகுது. ஓகே, அடுத்து ஃபோர்த்தும் பார்த்திங்கன்னா அதுவுமே கிளாக் வைஸ் தான். ஃபிஃப்த்தும் பார்த்திங்கன்னா அதுவுமே கிளாக் வைஸ் தான். பட் ஆனால் இந்த தேர்ட் ஆப்ஷன் மட்டும் பாருங்கள், இப்படி ரொட்டேட் ஆகுது. ஓகேவா, ஆன்டி கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகுது. அப்போ இதில் நம்மளுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம், ஆப்ஷன் 3 தான் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆன்சர் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, அப்போ ஆப்ஷன் 3, அதாவது மீதி, அதாவது 1, 2, 4, 5 எல்லாம் நம்மளுக்கு என்னவா போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா, கிளாக் வைஸாக தான் இந்த ஆரோ மார்க்லாம் இண்டிகேட்ஸ் ஆகிட்டுருக்கு. பட் ஆனால் இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸாக போயிட்டுருக்கு. அப்போ ஆன்சர் 3 தானே இருக்குது கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியும், நம்ம மிரர் இமேஜஸ், வாட்டர் இமேஜஸை பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ படிச்சிருப்போம், அந்த டாபிக் படிக்கும்போது நம்மளுக்கு இந்த லெட்டர்ஸ்லாம் நல்லா புரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆறுங்கிறது கண்டிப்பாக இது வந்துட்டு மிரர் இமேஜஸ் இல்லையா. ஓகே, ஸோ அடுத்து இந்த ஜிங்கிறது தலைகீழாக இருக்குது. ஸோ ஜிங்கிறது இப்படி வந்துச்சு அப்படின்னா அப்போ இப்படி தானே வந்திருக்கணும் மிரர் இமேஜஸ்னால். அப்போ தலைகீழாக இருக்குது அப்படின்னா அது வாட்டர் இமேஜஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்யூன்றது ரியல் இமேஜஸில் இப்படி இருக்கும், நார்மல் ஐ மீன் மிரர் இமேஜஸில் இப்படி இருக்கும். ஓகே, அப்போ இது வந்துட்டு மிரர் இமேஜஸ். ஓகே, இப்போ எஸ்ன்றது இப்படி இருக்கும், மிரர் இமேஜஸில் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு மிரர் இமேஜஸ். நெக்ஸ்ட் இசட்டுங்கிறது இப்படி இருக்கும், மிரர் இமேஜஸில் இப்படி தான் இருக்கும். ஓகே, இதுவுமே வந்துட்டு மிரர் இமேஜஸ். ஓகே, இதில் 1, 2, 3, 4, 5 எல்லாம் மிரர் இமேஜஸாக இருக்குது. இந்த செகண்ட் ஒன் மட்டும் நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸாக இருக்குது. அப்போ ஆன்சர் 2 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்னென்னா, இது வந்துட்டு ஒரு கமா, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு ஒரு ஏதோ பஞ்சுவேஷன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பஞ்சுவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இது மட்டும் தான் நம்மளுக்கு சிம்பிளாக இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்துட்டு டாட்டு, இதில் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்பாஸ்ட்ரஃபி, கமா, ஃபுல் ஸ்டாப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு வந்துட்டு ஒரு பஞ்சுவேஷன்ஸ். இது 4மே நம்மளுக்கு பஞ்சுவேஷன்ஸ். இது பார்த்தோன்னே நம்ம டிஃப்ரெண்ட்டாக கண்டுபிடிச்சிடலாம். பட் இந்த ப்ளஸ்ஸுங்கிறது மட்டும் சிம்பிள்ஸ் வந்துடுது. ஓகே, ஸோ இது எல்லாமே பஞ்சுவேஷன்ஸ். ஓகேவா, அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5th ஒன் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள், 24th கொஷின். ஓகே, 24th கொஷின்ஸில் நம்மளுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரியாது. பட் ஆனால் இதை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போ 3 சர்க்கிள் இருக்குது இல்லையா, அந்த 3 சர்க்கிளில் ஏதோ ஒரு 2 சர்க்கிளுக்கு நடுவில் தான் அந்த புள்ளி இருக்குது, இந்த டாட் இருக்குது. ஓகே, ஏதோ ஒரு 2 சர்க்கிளுக்கு நடுவில் தான் இந்த டாட் இருக்குது. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் எங்கேயுமே 3 சர்க்கிளுக்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி நம்மளுக்கு டாட்டு இந்த 4 இதுலேயும் இல்லை. பட் ஆனால் இந்த 4th ஆப்ஷனில் பாருங்களேன், நடுவில் இருக்குது, சென்டர் பாயிண்ட்டில் இருக்குது. பட் ஆனால் மீதி உள்ள ஆப்ஷன்ஸை பாருங்கள், ஏதோ ஒரு 2 சர்க்கிளுக்கு நடுவில் தான் இருக்குது. பட் ஆனால் இது வந்துட்டு 3 சர்க்கிளுக்குமே நடுவில் இந்த பாயிண்ட் இருக்குது. அப்போ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ ஆன்சர் 4 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதை எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குது இல்லையா? ஸோ எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்குது. ஸோ மோஸ்ட்டாக இந்த மாதிரி ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷனில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பார்க்கணும், வவ்வல்ஸை பார்க்கணும், எப்படி வேணால் நம்மளுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு மாடலாக தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குது இந்த டூவை தவிர. ஓகேவா? எல்லாமே ஸ்ட்ரெயிட் லைன்ஸாக இருக்குது. ஓகே, இதில் எத்தனைன்னு நான் கவுண்ட் பண்ண சொல்லலை, எல்லாமே ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்குது. இது மட்டும் வந்துட்டு ரவுண்டு ஷேப்பில் மாதிரி இருக்குது இல்லையா? அப்போ இது மட்டும்தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஓகே, இது பார்க்குற அளவுக்கு இது வந்துட்டு பார்த்தோன்னே நம்மளுக்கு எதுவுமே சொல்ல முடியாது, பிகாஸ் ஆஃப் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன வந்துட்டு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, இது எல்லாமே வந்துட்டு ரொட்டேட் தான் இருக்குது. ஓகேவா? ரொட்டேட்டு தான் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை அப்படியே இதை வந்துட்டு இப்படி ரொட்டேட் ஆனால் கண்டிப்பாக அது இப்படி தான் வரும், லைக் திஸ். அதே மாதிரி இது இப்படி தான் ரொட்டேட் ஆகும். ஓகே, பட் ஆனால் இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த 1 3 4 5 இது எல்லாமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் இப்படி தான் வரும். ஓகேவா? பட் ஆனால் இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் இப்படி வரும். ஓகேவா? இந்த 2வை மட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இப்படி தான் வரும். பட் ஆனால் இந்த 4மே வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு பார்த்தோன்னா இப்படி தான் வரும். ஓகேவா? அப்போ இந்த 2 மட்டும்தானே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் 2 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷினில் நம்மளுக்கு கிளாக் டைரக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். பட் ஆனால் அதில் நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும், இதுக்குள்ளே 2 ஆரோ இருக்குது. 2 ஆரோவுமே என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டாட்டுக்கு இப்படி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் இருக்குது. அதாவது இந்த ஆரோவுக்கு பின்னாடி தான் அது இருக்குது. இதுலேயுமே அதே கான்செப்ட் தான். இந்த ஆரோவுக்கு பின்னாடி தான் இந்த ஆரோ இருக்குது, இந்த ஆரோவுக்கு பின்னாடி தான் இந்த ஆரோ இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இதில் மட்டும் நீங்கள் பாருங்கள், 4th ஆப்ஷன்ஸில் மட்டும் நம்மளுக்கு என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கொடுத்துட்டாங்க, லைக் திஸ். இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டாட் இருக்கும், இப்படி தான் இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, இதுலேயுமே நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இது இந்த 4th ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகேவா? கீழேன்னு சொல்ல முடியாது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதா அவங்களுக்கு எந்த மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இந்த 1 2 3 5ல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் இப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதில் இது இந்த சைடும் போகுது, ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில். அப்போ ஆன்சர் 4 தானே இதுக்கு கரெக்டான ஆன்சராக வரும். ஸோ ஆப்ஷன் 4 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, ஸோ இதில் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், இந்த வளைஞ்சு வந்திருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எந்த ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஓகே, ஆப்போசிட். பட் ஆனால் இதுக்கு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றா வந்திருக்கும் பாருங்கள், இதுவுமே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே நம்மளுக்கு இப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த 3ல் மட்டும்தான் நம்மளுக்கு இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்படி கொடுத்தனால நம்மளுக்கு ஆன்சர் 4th ஒன் தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஆன்சர் 4 தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாட்டை மட்டுமே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த டாட்டை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ இது எத்தனாவது கொஷின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29th கொஷின். இந்த டாட்டை மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள், அது எந்த டைரக்ஷன்ஸில் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி. ஓகே, ஸோ இப்போ இந்த டாட் இங்கே இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு இங்கே போயிருக்கு, தென் இங்கே போயிருக்கு. ஓகே, ஸோ இந்த ஃபஸ்ட்டுக்கும் இந்த செகண்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ இது டிஃப்ரெண்ட்டாக உள்ளது மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதை மட்டும் கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்போம். ஓகே, ஸோ
இப்போ இந்த டாட் எடுத்துக்கோங்க. இந்த தேர்ட் ஆப்ஷனில் இங்கே போயிருக்கு. இந்த ஃபோர்த் ஆப்ஷனில் ஃபோர்த் ஆப்ஷன் ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு இந்த சைடு போயிருக்கு இல்லையா? அப்போ எல்லாமே நம்மளுக்கு ஆன்டி கிளாக் வைஸாக போகுது. ஓகே, ஆன்டி கிளாக் வைஸாக போயிட்டுருக்கு. பட் ஆனால் இதில் மட்டும்தான் நம்மளுக்கு என்னவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாட் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக கிளாக் வைஸாக போகுது. ஓகே, அப்போ ஆன்சர் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ 30வது கொஷினில் பாருங்கள். 30வது கொஷினில் டிஃப்ரெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஷேப்ஸை பார்க்கக்கூடாது. இப்போ நீங்கள் 2, 3, 4, 5 இது 4மே ஒரே ஷேப்ஸு. ஃபஸ்ட்டு ஒன் மட்டும்தான் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஓகே, ஸோ இதோடைய டைரக்ஷன்ஸ் அதுக்குள்ளே ஒன்று பின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னும் இந்த ஸ்டிக்கும் ஒன்றா தான் இருக்குது. ஓகேவா, இதுலேயுமே அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், அங்கே டாட் இருக்குது, இங்கே பின் இருக்குது. பட் ஆனால் இந்த ஃபிஃப்த் ஆப்ஷன்ஸில் பாருங்கள், பின் இங்கே இருக்குது. இப்படி தான் நம்மளுக்கு வந்துட்டுருக்கு. ஓகேவா, பின்னு தனியாகவோ இல்லை வந்து ஸ்டிக்கு தனியாகவும் நம்மளுக்கு வரலை. ஓகேவா, ஸோ அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஃபோர்த்து ஒன் தான் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் தான் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஃபோர்த்து ஒன் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இதில் காமனாக இருக்கிறது அந்த ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஓகே, இந்த டைரக்ஷன்ஸை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பின்னுக்கு ஆப்போசிட்டாக தான் நம்மளுக்கு இந்த குச்சி மாதிரி இருக்குது இல்லையா, ஐ மீன் இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. அதாவது இந்த பின்னுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த 4லுமே இருக்குது. பட் ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இந்த பின் எங்கே இருக்கோ அங்கே தான் இதில் இருக்கும். ஓகேவா, இதோட லாஜிக்ஸ் படி பார்த்தா இங்கே தான் வந்திருக்கணும். பட் ஆனால் அது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ ஆப்ஷன் 5 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இது மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால நம்மளுக்கு இதை தான் ஆன்சர் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். 33 கொஷின். இது பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதோட ரொட்டேஷனை நீங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ ரொட்டேஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 4, 5 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் வந்துட்டு எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு 3, 4, 5மே வந்துட்டு நம்மளுக்கு ரொட்டேட் ஆன மோஷன்ஸ் நம்மளுக்கு ரொட்டேட் ஆகிருக்கிறது. இது வந்துட்டு இப்படி வந்துடும் இல்லையா. ஸோ அப்போ இப்படி வரும்போது நம்மளுக்கு இது இப்படி வந்துடும். ஸோ இது வந்துட்டு என்னவா ரொட்டேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்டி கிளாக் வைஸாக தான் ரொட்டேட் ஆகிருக்கு. பட் இந்த 2 மட்டும் நம்மளுக்கு கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இது பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் 2 or 3 இல்லை 4 அப்படின்னு சொல்லிட்டு. பட் நல்லா எப்படி சொல்கிறது, லைக் திஸ். அதாவது இந்த 4 ஆப்ஷன்லையுமே 1, 2, 3, 5 இந்த 4 ஆப்ஷன்லேயுமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஃபோர்த் ஆப்ஷன்ஸில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று கோடு கொடுக்கல. ஸோ அப்போ ஆப்ஷன் 4 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் அதுக்கு நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கனால் நம்மளுக்கு எப்படி கேட்டிருக்காங்கனால் எஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கொயர் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, தென் இன்னொரு ஸ்கொயர் இருக்குது, தென் ட்ரையாங்கிள், தென் வந்துட்டு இன்னொரு ஷேப் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி லாஜிக்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். லைக் இப்போ வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், அதாவது 1, 2, 3, 4, ஸோ அதனால் வெளியில் 3 பால்ஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த இதில் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற அளவுக்கு. பட் ஆனால் இதில் நம்ம இன்னொன்று லாஜிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ACDயில் எங்கேயுமே கார்னரில் அந்த ரவுண்டை கொடுக்கல. ஓகே, பட் ஆனால் இந்த ட்ரையாங்கிளில் மட்டும்தான் நம்மளுக்கு கார்னரில் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் இந்த லாஜிக்ஸ் படி நம்மளுக்கு சென்டரில் தான் இருக்கணும். ஓகே, ஸோ கார்னரில் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் B தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் 35th கொஷின் பாருங்கள். ஸோ இதை நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். 2 லைன். ஓகே, ஸோ 4லேயுமே 2 லைன் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இது மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ D தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் என்னென்னா
நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு 4 பிரிச்சிருக்காங்க. இதுவும் 4 பிரிச்சிருக்காங்க. இதுவுமே 4 பிரிச்சிருக்காங்க. பட் இதுவுமே 4 தான் பிரிச்சிருக்காங்க. பட் நான் சரிசமமா இந்த டி, பி, ஏல பிரிச்சிருக்காங்க. பட் இதில் மட்டும் சரிசமமா நம்மளுக்கு பிரிக்கலை. ஓகேவா? 2 இதுக்கு அதிகமாகவும் 2 இதுக்கு கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் நம்மளுக்கு இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இது வந்துட்டு ஏதோ ஒரு மீன் முள் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 2 3 4 தென் 1 2 3 4 தென் 1 2 3 4 இது எல்லாமே இந்த மாதிரி ஆரோ மார்க்கு நம்மளுக்கு 4 இருக்குது. பட் ஆனால் இதில் மட்டும்தான் நம்மளுக்கு 3 இருக்குது. அப்போ ஆன்சர் சி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே ஓகே, இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் கொடுத்தாலே நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்துட்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்ற மாதிரி போகும். ஓகே, ஸோ 1 2 3 4 இதில் 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. 1 2 3 4 இதுலேயுமே 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. 1 2 3 4 இதுலேயுமே 4 ஸ்ட்ரைட் லைன்ஸ் இருக்குது. தென் 1 2 3 இதில் 3 ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் டி தான் இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 39th கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஓகே இதில் ஆரோ மார்க்கும் இன்னொரு ஆரோ மார்க்கும் நம்மளுக்கு டேரக்ஷன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த பிசிடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆரோ மார்க் எந்த டேரக்ஷன்ஸில் இருக்கோ அந்த இதில் தான் போயிட்டுருக்கு. ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது இங்கிட்டு போகுதுன்னா அப்போ கண்டிப்பாக இதுவுமே இந்த சைடு தான் போகணும். பட் ஆனால் அது மேலே போயிட்டுருக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 40th கொஷின்னு. இதில் வந்துட்டு நம்மளுக்கு ஸ்டார், ட்ரையாங்கிள், தென் ஓ, எல் இந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பார்த்தோன்னே இதில் வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஸோ அப்போ நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்க்கணும் என்ன இதில் டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எங்கேயுமே ஸ்டார் கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, தென் வந்துட்டு இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகே, இப்போ இந்த சர்க்கிளை மட்டும் நீங்கள் பாருங்கள். இந்த சர்க்கிள் இங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் போன ப்ரீவியஸ் கிளாஸ்லலாம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி சிம்பிள்ஸோ இல்லை ஏதோ கேட்டிருந்தாங்கன்னா நம்ம ஒரே ஒரு சிம்பிள்ஸை மட்டும் அது எந்த சைடு எந்த டைரெக்ஷனில் போயிட்டுருக்கு அப்படின்றத நம்ம கவனிக்கணும். ஓகே, அப்படி கவனிக்கும் போது நம்ம ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணால் அடுத்தடுத்து நம்மளுக்கே வந்துடும் இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இந்த சர்க்கிளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்குது, அடுத்து கிளாக் வைஸாக இங்கே போயிருக்கு, நெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு, நெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு, நெக்ஸ்ட் இங்கே வந்திருக்கு. பட் ஆனால் நம்மளுக்கு லாஜிக் படி இங்கே தான் வந்திருக்கணும். பட் ஆனால் இது இங்கிட்டு போயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டி தான் கரெக்டான ஆப்ஷன். ஓகே, ஸோ இந்த சர்க்கிளுங்கிறது நம்மளுக்கு கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. ஓகேவா? கிளாக் வைஸாக ரொட்டேட் ஆகும்போது அடுத்த ஸ்டெப் கண்டிப்பாக அது எங்கே இருக்குன்னா இங்கே தான் இருக்கணும். பட் மாற்றி இங்கே போயிருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தானே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 41. ஓகே, இதுவுமே வந்துட்டு ரொம்பவே ஒரு ஈஸியானது தான். அதாவது 3 ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஷேப்ஸும் பாருங்கள் சரிசமமாக நம்மளுக்கு பிரித்து வச்சுருக்காங்க. பட் இந்த சி உள்ள ஆப்ஷன்ஸ் மட்டுமே நம்மளுக்கு சரிசமமாக பிரிக்கலை. இப்படி தான் பிரிச்சுருந்தா நம்மளுக்கு சரிசமமாகவும் இருந்திருக்காது. பட் இந்த மாதிரி பிரிச்சுருந்தா நம்மளுக்கு சரிசமமாக இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் அதில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் சி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 1 2 3 3ல் இருக்குது. ஓகே, 3 டயக்ராம் இருக்குது. 1 2 3 1 2 3 1 2 3 3 டயக்ராம்ஸ் இருக்குது. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஆல்ரெடி நம்ம இந்த மாதிரி ஒரு சம்ஸ் போட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை வச்சே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ 1 2 3 4 ஓகே, மேலே உள்ளது 4. அதே மாதிரி 1 2 3 4 5 உள்ளுக்குள்ளே இருந்து 5 ஸ்ட்ரைட் லைன்ஸ். அதுக்கு உள்ள 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 7. ஓகே, இதுதான் வரிசையாக இருக்குது. அடுத்து பாருங்கள் 1 2 3 4 5 5 இருக்குது. 1 2 3 4 4 இருக்குது. நெக்ஸ்ட்டு 1 2 3 ஓகே 3 இருக்குது. ஓகே, ஏல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே அதாவது
கடைசியில் அந்த சென்டரில் இருக்கிறது அதிகமான லைன்ஸாக இருக்குது. பட் ஆனால் அந்த பியில் பார்த்தீங்கன்னா கம்மியான லைன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ சி ஆப்ஷன்ஸில் பாருங்கள் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 2 3 4 ஓகேவா, 4 1 2 3 4 5 6 இருக்குது. 1 2 3 4 5 6 7 8. ஓகே, அப்போ எப்பயும் உள்ளுக்குள்ளே உள்ளது நம்மளுக்கு கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒரு லைன் அதிகமாக இருக்குது. ஓகேவா, இந்த ஏலையும் சரி சிலையும் சரி டியையும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதே தான் வரும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு உள்ளுக்குள்ளே உள்ளதையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபிகர்ஸை விட நம்மளுக்கு வெளியில் இருக்க ஃபிகர்ஸை விட உள்ளுக்குள்ளே இருக்கிற ஃபிகர்ஸ் அதிகமான லைன்ஸ் கொண்டதாக இருக்கும். பட் இந்த பி ஆப்ஷன்ஸில் மட்டும் நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஷேப் மட்டும் நம்மளுக்கு கம்மியான ஒரு ஸ்ட்ரைட் லைன்ஸாக இருக்குது. ஸோ அப்போ ஆன்சர் பி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். ஓகே, இது பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது வவ்வல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆஃப் நம்ம வவ்வல்ஸை பற்றி நம்ம நிறையா படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடல டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறது AEIOU. ஓகேவா, யூ வரணும், பட் ஆனால் இங்கே வி வந்திருக்கு இல்லையா. அப்போ இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி தான் அதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஸோ அப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை தானே சூஸ் பண்ணணும். ஸோ அப்போ சி தான் அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ சியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின், 4th கொஷின் பாருங்கள். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸ். ஓகே, தலைகீழாக தெரியுது எல்லாமே நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸாக இருக்கும். இதுவுமே வந்துட்டு வாட்டர் இமேஜஸ். ஓகே, ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு வாட்டர் இமேஜஸ் தான். ஓகே, இந்த எல்லுன்றது மட்டும் அப்படியே இருக்குது இல்லையா. ஓகே, அப்போ தலைகீழாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தானே இருக்கணும், இப்படி தானே வரணும், சாரி இப்படி தானே வந்திருக்கணும். ஓகேவா, பட் ஆனால் அது இப்படியே தானே இருக்குது. ஸோ பார்த்தோன்னே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு. தென் 45th கொஷின்ஸ் பாருங்கள். எஸ், இது வந்துட்டுமே வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சரிசமமாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இந்த ABDயை வந்துட்டு சரிசமமாக பிரிச்சுருக்காங்க. பட் இந்த சியை மட்டும் பார்த்திங்கன்னா சரிசமமாக நம்மளுக்கு பிரிக்கலை, பாதியோட அது குவார்ட்டராக பிரிச்சுருக்காங்க இல்லையா. அப்போ ஆன்சர் சி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு கொஷின் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின்ஸில் நம்மளுக்கு ப்ளஸ்ஸு இன்டூ தென் டிவைடட். ஓகே, எல்லுன்றது மட்டும் ஆல்ஃபபெட். இது மூணுமே சிம்பிள்ஸு இல்லையா. எல்லுன்றது மட்டும் ஆல்ஃபபெட்டாக இருக்குது. அப்போ நம்மளுக்கு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம் டி தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டி தான் அதுக்கு கரெக்டான ஆப்ஷன்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 47th கொஷின். இதில் வந்து நல்லா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்மளுக்கு வி ஷேப்பாக தான் போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ வி ஷேப்பாக தான் நம்மளுக்கு போயிட்டுருக்கு. ஓகே, பட் ஆனால் இந்த டி மட்டும் நம்மளுக்கு அப்படி தலைகீழாக எம் மாதிரி போகுது. ஓகேவா, அப்போ எம் மாதிரி போகிறனால நம்மளுக்கு ஆன்சர் கண்டிப்பாக அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். தென் 48th கொஷின் பாருங்கள். 48th கொஷின்ஸில் இதுவுமே வந்துட்டு வவ்வல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வவ்வல்ஸில் AEIOU இருக்குது. ஓகே, இப்போ எல்லுன்றது மட்டும் நம்மளுக்கு கான்சனன்ட் நம்பரா, கான்சனன்ட் ஆல்ஃபபெட்டா. ஸோ அதனால் நம்ம எல்லுன்றது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறனால நம்ம பி ஆப்ஷன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இப்படி தான் நம்ம இதை சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஷின் 49th கொஷின். சூஸ் த ஃபிகர் விச் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ரெஸ்ட். ஓகே, இதில் நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக உள்ளது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஏ அப்படின்றதா நம்மளுக்கு தோணும். பட் ஆனால் இது வந்துட்டு நம்மளுக்கு 4ஆக பிரிச்சுருக்காங்க, 3ஆக பிரிச்சுருக்காங்க. ஓகேவா, அந்த கான்செப்ட் இல்லை. ஸோ 4ஆக பிரிச்சுருந்தாங்கன்னா அப்போ ஃபிகர் BCDயை நம்ம எடுத்துப்போம். ஓகே, பட் ஆனால் இது அந்த கான்செப்ட் இங்கே யோசிக்கலை. எப்படின்னா சரிசமமாக பிரிச்சுருக்காங்க. இது ட்ரையாங்கிளாகவுமே இருந்தாலும் இதை சரிசமமாக 3 பேர்த்துக்கும் கொடுக்குற மாதிரி பிரிச்சுருக்காங்க. இதையுமே சரிசமமாக 3 பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி பிரிச்சுருக்காங்க. இதையுமே சரிசமமாக 3 பேர்த்துக்கு கொடுக்குற மாதிரி பிரிச்சுருக்காங்க. ஓகேவா, அந்த பார்ட்ஸ் எல்லாமே. பட் ஆனால் இந்த ஃபிகர் சியில் எடுத்துக்கோங்க, 2 பேர்த்துக்கு சரிசமமாக, 2 பேர்த்துக்கு ஒன்றாவும் மீதி 2 பேர்த்துக்கு கம்மியாகவும் கொடுக்குற மாதிரி பிரிச்சுருக்காங்க. அப்போ இதுதானே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆன்சர் சி தானே இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன, 4 பேர்த்துக்கும் 4 பார்ட்ஸும் சரிசமமாக கொடுக்கணும் இல்லையா. பட் ஆனால் இதில் நம்மளுக்கு 2 பேர்த்துக்கு கொஞ்சம் ஒரே மாதிரியும் மீதி 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரியும் கொடுத்துருக்காங்க. இதில் நல்ல ஒரு இது இல்லை. ஓகேவா, குவார்ட்டர்ஸாக அவங்க பிரிக்கலை, குவார்ட்டர் போர்ஷனை பிரிக்கலை, குவார்ட்டர்ஸ்க்கும் கம்மியாக தான் பிரிச்சுருக்காங்க. அப்போ நம்மளுக்கு ஆன்சர் சி தான் கரெக்டான ஆன்சர்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 50th கொஷின், த லாஸ்ட் கொஷின் ஆஃப் திஸ் டாபிக். இதுலேயுமே நம்மளுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கான்செப்ட் பாருங்கள். 4ஆக பிரிச்சிருக்காங்க. பட் இதில் மட்டும் நம்மளுக்கு 3ஆக பிரிச்சிருக்காங்க. இது பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம் இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த இதில் வந்துட்டு நம்மளுக்கு 4ஆக பிரிச்சிருக்காங்க. ஓகேவா, அந்த சர்க்கிளையும் 4ஆக பிரிச்சிருக்காங்க. தென் இந்த ரெக்டாங்கிளையும் சர்க்கிளாக 4ஆக பிரிச்சிருக்காங்க. தென் இந்த டி ஆப்ஷன் இந்த சர்க்கிளையும் 4ஆக பிரிச்சிருக்காங்க. பட் ஆனால் இதில் மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு போர்ஷன்ஸை நம்மளுக்கு பிரிக்கவே இல்லை, 3ஆக தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ இதுதான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்மளுடைய கான்செப்ட் என்ன, 4ஆக பிரிச்சிருக்கணும். பட் இந்த ஃபிகர் சியில் 3ஆக தான் பிரிச்சிருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி தான் அதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷனில் நம்ம மொத்தமாக 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே விஷுவல் ரீசனிங்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இந்த 1 or 2 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஓகே, ஸோ இதில் நீங்கள் நிறையா சம்ஸ் போட்டு பாருங்கள். ப்ரீவியஸ் கொஷின்ஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையாவே இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் கொஷின்ஸில் இருந்தும் நம்ம வந்து நிறையா ஆப்ஷன்ஸை பார்த்துருக்கோம். ஸோ நிறையா கொஷின்ஸை பார்த்துருக்கோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ விஷுவல் ரீசனிங்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக் அப்படின்னா அது ஃபிகரல் சீரீஸ் தான். ஓகேவா, ஸோ ஹிட்டன் இமேஜஸை கண்டுபிடிக்கிறதுனா கூட நம்மளுக்கு கொஞ்சம் லாஜிக்ஸாக யோசிக்கணும், டைம் எடுக்கும், தென் ட்ரா பண்ணி பார்க்கணும். பட் ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷனில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதை தானே சூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபிகரல் கிளாஸிஃபிகேஷன் நம்ம 50 சம்ஸ் பார்த்துருக்கோம். ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்ம ஸ்கொயர் கம்ப்ளீஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் கம்ப்ளீஷன் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு டாபிக். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்கொயர் கம்ப்ளீஷன் பார்க்கலாம். தேங்க்யூ.